யாராவது 4 பேருங்க தப்பிச்சு போயிடலாம். 5 பேர் சாகிறத விட ஒரு நான் இருக்கேன். நம்மள யாரு இருக்குன்றத வழக்கம் போல முடிவு பண்ணிக்குவோம். சீக்கிரம் வா. நான் இருக்கேன் தியாகு. ஏறா, சீக்கிரம் ஏறா. சீக்கிரம் போடா. ஏறு. சொல்லுடா. எங்கடா தியாகம், சொல்லுடா. தியாகம் எங்கடா, சொல்லுடா. தியாகம் எங்கடா? சொல்லுடா, தியாகம் எங்கடா? தியாகம் எங்கடா? டேய் சொல்லுடா, தியாகம் எங்கடா? டேய் சொல்லுடா, தியாகம் எங்கடா? ஏமா, உங்க அண்ணன் எங்க இருக்காருன்னு தெரியுமா உனக்கு? நல்லபடியா கேட்கும் போதே சொல்றது உனக்கு நல்லது. உண்மையில உங்க அண்ணன் எங்க இருக்காருன்னு தெரியாது உனக்கு? மயிலே மயிலே இறகு போடுனா போடுமா? ஜீவா எங்கன்னு தெரியாதாமா? இப்படி எல்லாம் கேட்டா சரியா வராது. ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வாங்க. போனப்படி விசாரிச்சா தானா சொல்ல போறேன்.
ஜீவா இருக்கிற இடம் எனக்கு தெரியும். என்ன கைது பண்ணுங்க. ஜீவா இருக்கிற இடம் எனக்கு தெரியும். எங்களுக்கு தெரியும். என்ன கைது பண்ணுங்க. யார் காரை மடக்கி இருக்கீங்கன்னு தெரியுதா? ஜீவாவை பிடிக்க எல்லா காரையும் செக் பண்ண சொல்லி டிஎஸ்பியோட உத்தரவு. இத பாடுறா, பாம்பு புத்துக்குள்ளேயே கீழே இருக்கான்னு பாக்குறாங்க. யோ, உங்க டிஎஸ்பிக்கு உத்தரவு பட்டதே நான் தாயா. வேலாயுதம், இந்த மண்ணுல உன் கால் பதியக்கூடாதுன்னு தான் சொந்த மண்ணுலயே நான் தலைமறைவா இருக்கேன். நீ எனக்கு 48 மணி நேரம் கெடு கொடுத்தல, இப்ப நான் உனக்கு கொடுக்கிறேன் 24 மணி நேரம் கெடு. அதுக்குள்ள நீ மட்டும் இல்ல, உன் சம்பந்தப்பட்ட ஒரு துரும்பு கூட இந்த ஊர்ல இருக்கக்கூடாது. நீரி இருந்தா சாராய சாம்ராஜ்யம் உருவாக்கணும்னு இருந்த உன் கனவோட சேர்ந்து நீயும் சாம்பல் ஆயிடுவ. போங்க போங்க. அவன் என்னை குத்திட்டு போயிருந்தா கூட பரவாயில்லையா? கழுத்துல கத்தி வச்சுட்டு போயிட்டான் பாரு, அப்பவே நான் செத்து இருக்கணும். டேய், உங்களை மாதிரி பொட்ட பசங்க எல்லாம் நம்பி அவனை இத்தனை நாளா விட்டு வச்சிருந்தான் பாரு, அது ஏன் தப்புடா? இதெல்லாம் முளையிலேயே கிள்ளி ஏறுற மாதிரி அப்பம் கூடவே அவனையும் அனுப்பிச்சு வச்சிருக்கணும். அவன் கத்தி வச்ச இடத்துல இன்னும் கம்பளி பூச்சி ஊடுற மாதிரியே இருக்கு. டேய், என்ன செக்யூரிட்டி, பாடி கார்டு, அடியாளு மறைக்கிற மாதிரி மீச வச்சுக்கிட்டா மட்டும் போதுமாடா? எல்லாத்துக்கும் மேல டிஎஸ்பி. யோ, என்னத்துக்கு என் கூடவே வர்ற? நாக்க வலிக்கிறதுக்கா? பிரதாப், உனக்கெல்லாம் என்னத்துக்கு யூனிஃபார்ம்? காஞ்சிபுரத்துல போய் காஸ்ட்லியா ஒரு பட்டப்படம் எடுத்து கட்டிக்க. சார், விடியறதுக்குள்ள ஜீவாவை பிடிச்சு. பேசாத, இது வரைக்கும் நீ கிழிச்சது போதும். 48 மணி நேரம் கெடு கொடுத்திய, என்னத்தை கழிச்சின? யோ, அவன் இப்ப கெடு வச்சுட்டு போறாயா? பாத்துக்கிறேன், நானே பாத்துக்கிறேன். அவன் விரலை வச்சே அவன் கண்ணை குத்துறேன். எழுந்துருமா, எழுந்துரு. ஆசீர்வாதம் வேணுமா? அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். எழுந்துரு. முதல்ல உங்க அண்ணன் எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லு. உனக்கு தெரியும், ஆனா நீ சொல்ல மாட்ட, அப்படித்தானே? டிஎஸ்பி கிட்ட இருந்து இந்த ஊர் பத்தினிங்க உன்னை காப்பாத்தின மாதிரி இங்கேயும் யாராவது வந்து காப்பாத்துவாங்கன்னு பாக்குறியா? நோ சான்ஸ். நீ என்ன பண்ற, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உங்க அண்ணன் எங்க இருக்கான்னு சொல்லிடுற. என்ன சத்தத்தையே காணோம்? மௌன விரதமா? கலைச்சர்ற விரதத்தை. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உங்க அண்ணன் எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லேன்னு வச்சுக்க, நம்ம பசங்க டேய் கூட்டு போங்கடா அவளை. தொட்ட அவளை விடியிற வரைக்கும் அவளை யாரும் தொடக்கூடாது. எது வரைக்கும்? விடியிற வரைக்கும். அம்மா, விடியிற வரைக்கும் உன்னை யாரும் தொட மாட்டாங்க. போமா, போ. கூட்டு போகடா. தொடாதங்கிற. என்னடாச்சு? என்ன பண்றீங்க? என்ன வண்டியா இது?